Praise the Lord. Hallelujah. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2024 ஏப்ரல் மாதம் 28 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, சோத்தரிப்போமா. சோத்திரம் சோத்திரம். நேற்று முழுவதாக நம்மை பாதுகாத்த கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துவோமா. நினைத்து பாருங்கள், எவ்வளோ அதிசயகரமான விதத்தில் கர்த்தர் நம்மளை நடத்தினது. எல்லா தீங்குகளிலிருந்து காப்பாற்றின கர்த்தருடைய கிருபைக்காக நாம் தேவனை துதிப்போமா. நம்முடைய தேவைகள் சந்திக்கும்படியாக கர்த்தர் நமக்காகவே அற்புதங்களை செய்த கிருபைக்காகவே நாம் தேவனை துதிப்போமா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நேற்று ராத்திரியில் நம்மளை பாதுகாத்த கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். எல்லா தீங்குகளிலிருந்தும் எல்லா விபத்திலிருந்து நேற்று ராத்திரியில் கர்த்தர் நம்மளை பாதுகாத்தின கர்த்தருடைய கிருபைக்காக நம்ம நன்றி செலுத்துவோமா. சத்ருவின் கண்களுக்கு நம் படாமல் ஹalleluya தூதர்களாலே கர்த்தருடைய சட்டை நிழலிலே நம்மை மறைத்து கொண்ட கர்த்தருடைய கிருபைக்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. சோத்திரம் ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவரே, சோத்திரம். இன்று காலை வேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக நம்ம வெற்றி சிறைக்க பண்ணி நடத்த போற கர்த்தருடைய கிருபைக்காக நாம் துதிப்போமா. தேவைகள் சந்திக்கும்படியாக நம்மளை கரம் பிடித்து நம்மை வழி நடத்த போற கர்த்தருடைய கிருபைக்காக நாம் தேவனை துதிப்போமா. இன்று காலை வேளையில் ஜெயத்தோடு நடத்த போற கர்த்தருடைய கிருபைக்காக நாம் தேவனை துதிப்போமா. ஆரோக்கியமாக பலத்தோடு நம்ம நடத்த போற கர்த்தருடைய கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துவோமா. சோத்திரம் சோத்திரம். நாங்கள் உண்மை ஆராதிக்கிறப்பா, உண்மை துதிக்கிறாண்டவர், உண்மைக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மை அப்பா, உம்முடைய அன்பு மிகுந்தது, உம்முடைய கிருபை மிகுந்தது, உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா, ஸ்தோத்திரம். நாங்கள் தைரியமா நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உடையப்படாமல், நாங்கள் சோர்ந்து போகாமல் இருப்பதே உம்முடைய கிருபை ஒன்றுதான் ஆண்டவரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் துதிகளின் மேல் வாசம் பண்ணுகிறவர். நம்மை உண்மையை நாங்கள் துதிக்கிற ஆண்டவர், உண்மைக்கு நன்றி சொல்லு. 22ஆம் சங்கீதம் 3வது வசனம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களே நீர் விடுவித்தீர். ஸ்தோத்திரம். யார் ஆண்டவருக்குள் நம்பிக்கை வைக்கிறாரோ அவர்களை விடுவிக்கிற கர்த்தருடைய கிருபைக்காக நாம் தேவனை துதிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனே, அருமையான நல்ல காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நேற்று முழுவதும் எங்களை பாதுகாத்த கிருபைக்கு நன்றி. நல்ல தூக்கத்தை தந்ததற்கு நன்றி. ஆரோக்கியமாக பலத்தோடு எங்களை எழுப்பதற்கு ஸ்தோத்திரம். இன்று காலவேளையிலும் எங்களை ஜெயத்தோடு நடத்த போற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, கர்த்தாவை மெசேஜ் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்படட்டும், நோய்கள் குணமாகட்டும் ஆண்டவரே. பெரிய சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும். கேன்சர் நோய்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். கேன்சர் வியாதி குணமாகட்டும். டாக்டர்ஸை கைவிட்டது இனி அவரால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி இருக்கிறது. அப்படிப்பட்ட கேசுகள் இப்போது குணமாகட்டும். அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இருதய சம்பந்தமாக இருக்கிற எல்லா பலவீனங்களும் வியாதிகளும் இப்போது குணமாகட்டும். பரிபூர்ண சுகத்தை அனுபவிக்கட்டும் ஆண்டவர். மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்குள்ளேயும் உம்முடைய அற்புத வல்லமை ஊற்றுவீராக ஆண்டவரே. அற்புத சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அற்புத சுகம் நடக்கட்டும். பெரிய சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. குணமாகட்டும் அப்பா. கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி. வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கட்டும். எல்லா பண பிரச்சனைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறி போகட்டும் ஆண்டவரே. இன்று கர்த்தர் உலகமெம்பாடும் திருச்சபைகளின் ஆராதனை நடக்கிற தினம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதியும். ஒவ்வொரு சபைகளையும் ஆசீர்வதியும். ஊழியங்களையும் ஆசீர்வதியும். போதகரை ஆசீர்வதியும். கர்த்தருடைய மகத்துவம் வெளிப்படும். ஒவ்வொரு சபைகளையும் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்ட கிருபைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே, ஆமீன். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொரையும் அபரிமிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய சமாதானத்தினாலே ஒவ்வொரையும் கர்த்தர் நிரப்பீராக அதற்காக வேண்டிக் கொள்கிறோம். நாளை ராத்திரியில் 9:30 மணிக்கு நமக்கு ஸ்பெஷல் மீட்டிங் இருக்கிறது. ஜெபத்தோடு கூட அந்த மீட்டிங்கில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். 127ஆம் சங்கீதம் அதோட 3 நாம் வாசிப்போமா. ஸ்தோத்திரம். ஹalleluya. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பிள்ளைகளை குறித்து தான் இங்கே சொல்லி இருக்கிறது. ஸ்தோத்திரம். பல போது நாம் எப்படி சொல்லிட்டு இருக்கிறது, ஏன் பிள்ளை ஏன் பிள்ளை ஏன் பிள்ளை தான் சொல்லிட்டு இருக்கிறது.
ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். நாம் நம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லாமல் என் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நீங்கள் சொல்லுங்கள். என் பிள்ளை எப்படி ஆகும்னு நீங்க நினைத்து கவலைப்படாமல், என் கர்த்தருடைய பிள்ளைகள் அவர் ஆசீர்வதிக்கப்படும் என்று நீங்கள் விசுவாசமா நீங்கள் பேசுங்கள். பல போதும் அநேகர் பெற்றோர்கள் அவங்க பிள்ளைகளை குறித்து தான் இப்ப ரொம்ப கவலையோடு கூட இருக்கிறது. பிரியமானவர்களை, என் பிள்ளை என்ன சொல்றதையே நீங்க விட்டுட்டு இன்று முதல் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எங்களுடைய சுதந்திரம், கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் அவர்களை பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் அவரை நடத்துவார், கர்த்தர் அவருடைய தேவைகளை சந்திப்பார் என்று நீங்கள் விசுவசித்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். அடுத்தது 4வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை குறித்து கர்த்தர் என்ன விரும்புறாரு அதே கர்த்தர் சொல்லி இருக்கிறார். வான வயதின் குமாரன் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்குது. இந்த அம்பை எதுக்கு பயன்படுத்துகிறது என்று கேட்டால், சத்ருக்கு விரோதமாக பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம். சரியா? நம்முடைய பிள்ளைகள் நம்ம சத்ருக்களுக்கு விரோதமா நாம் பயன்படுத்துகிற பிள்ளைகளா மாறணும். ஒரு வெப்பனா, ஒரு ஆயுதமா மாறணும். அதற்கு அவங்க மேல் என்ன நடக்கணும்? அவங்க வசனத்தால் நிறையப்படணும், ஆவியினால் நிறையப்படணும், அவருக்குள்ள கர்த்தருடைய அன்பு வெளிப்படணும், அபிஷேகம் இறங்கணும். இந்த நாளுகளில் நம்ம தெரியும், பிள்ளைகள் பேச்சு கேட்காம அவங்க பிடிச்ச வழியிலே பாம்ப வழிகளை நடந்துட்டு இருக்குது. காலேஜுக்கு போகும்போது தூரமா ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு அனுப்பும் போது பல இடங்களில் பிள்ளைகள் தவறான வழிகளில் போட்டு இருக்குது. ஆனா பிரியமானவர்களே, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அவர் தேவ கரங்களிலே பயன்படுத்தப்படுகிறார். அல்லது கர்த்தருடைய கரங்களில் உபயோகமா மாறுகிறார். ஆயுத்தமா அவர்கள் மாறட்டும். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவனுக்கென்று அவரை நீங்கள் ஒப்பு கொடுங்கள். அவருக்கு வேத வசனத்தை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். பிசாசின் கரங்களில் அவரை விட்டு கொடுக்காமல் சிறு வயதிலே, பால வயதிலே அவங்களுக்கு வேத வார்த்தைகளை கற்றுக் கொடுங்கள். ஜெபிப்பது எப்படி என்பதை அவருக்கு கற்றுக் கொடுங்கள். ஸ்தோத்திரம். அவருக்கு வேத வசனத்தை தியானிப்பது எப்படி என்று அவங்களுக்கு கற்றுக் கொடுங்கள். நீங்கள் அவரை சர்ச்சுக்கு கூட்டிட்டு போங்க. அவரை ஆராதனையில் நீங்கள் கூட்டிட்டு போங்க. அவர்களை நீங்கள் எப்படி பரிசுத்தமா நடக்கணும் என்றதைய குறித்து நீங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். தேவ வசனத்தில் அவர் நிலைத்திருக்கும்படியாகி அவரை வழி நடத்துங்கள். அவைகளால் தன் அம்புரத்தூளியே நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவைகளால் தன் அம்புரத்தூளியே நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒலிமுக வாசல் சத்துருக்களோடு பேசுவார்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பலவான் கைகளில் அம்புக்கு சமானமாயிருக்கிற ஒப்பாயிருக்கிற பிள்ளைகள் இருக்கிற ஸ்தோத்திரம் பெற்றோர்கள் அவங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். அவர் நாணமடையாமல் ஒலிமுக வாசலில் சத்துருக்களோடு பேசுவார்கள். நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. இந்த காலங்களிலும் பழைய காலங்களில் எல்லாம் பஞ்சாயத்து பேசுவார். ஹல்லேலூயா. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தரால் பயன்படுத்துகிறார். தேவ கரங்களில் ஆயுதமாயிருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார். பெற்றோர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகள் கர்த்தருக்காக உபயோகமா மாறுகிற பிள்ளைகளா மாறட்டும், பயன்படுகிற பிள்ளைகளா மாறட்டும். அதற்கேற்ற நிலைகளில் அவர்களை நீங்கள் வளர்த்தி கொண்டு வாருங்கள். அவரை நடத்துங்கள். அவரை அதுக்காக தேவ சமூகத்தில் பழக வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, இப்போதே கர்த்தாவே, ஒவ்வொரு பெற்றோர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு மேலும் வெளிப்படட்டும். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நேர்வழிகளில் நடத்தும்படியாக கர்த்தர் அவர்களுக்கு கிருபையை கூடும். அவரை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். அவர் மூலம், இந்த பெற்றோர்கள் மூலம் பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் வெளிப்படும், நம்ம எல்லைகள் விசாலமாகும், நாம் உயரும், ஒரு மகத்தமா மாறும். We are blessed. We are really blessed. We are permanently blessed and highly favored. God bless you. God bless you. God bless you. Amen.